உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 30/7/2026 வியாழக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம், மகாதன யோகம், ஒரு மிகுந்த பண வரவு. இந்த யோகம் யாருக்கு? பல வழிகளை சொல்லியிருக்கிறது. அதில் ஒரு வழி இன்று நாம் கண்டிப்பாக அறிந்து, ஏன் என்று புரிந்து, அதன் மூலம் ஒரு உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது என்ன? பரிவர்த்தனை யோக சம்பந்தப்பட்டது. 2க்கு உடையவன் 5இல், 5க்கு உடையவன் 2இல், இது பரிவர்த்தனை. 2க்கு உடையவன் 11இல், 11க்கு உடையவன் 2இல், இதுவும் பரிவர்த்தனை. இப்படி ஒரு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தால் மிகுந்த யோகம் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நம்முடைய பிரதமர், பழைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு 4-5 கிரகங்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கும். அந்த பரிவர்த்தனை யோகம்தான் அவரை உச்ச அளவில் உயர்த்தியது என்று பல ஜோதிடர்கள் வடக்கே இன்னும் பேசுகிறார்கள். ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். இப்பொழுது பார்ப்போம். 2க்கு உடையவன் 5இல், 5க்கு உடையவன் 2இல், பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை யோகம் எப்படி வேலை செய்யும்? இவன் அவனுக்கு உறவாய், அவன் இவனுக்கு உறவாய், 2 உறவுகளும் நல்லபடியாக இருந்தால் நன்மையை நோக்கி பயணம். உன் நண்பன் எப்படி என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்வார்கள். இனம் இனத்தோடு தான் சேரும். அப்படி சேர்ந்தால்தான் நன்மை நடக்கும். ஒரு இனம் எந்த இனத்தோடு சேர்கிறதோ அதை பொறுத்துத்தான் அதனுடைய குணம், மாற்றம், பலன். இது சாஸ்திரத்தில் மட்டுமல்ல, மனித வாழ்க்கையிலும் உண்டு. ஒரு நல்லவன் கெட்டவனோடு தொடர்பு, கெட்டுப்போவான். பரம அயோக்கியன் ஒரு நல்லவனோடு இணைகிறான், வேறு வழியின்றி அவன் குணமும் தொற்றிக்கொள்ளும். ஆக இந்த பரிவர்த்தனை, இவனும் அவனும் இணைந்து என்பது ஒரு விசேஷமான ஒரு குணம். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், பணத்துக்கு உடையவன். 5 புகழுக்கு உடையவன், புத்திரஸ்தானமும் அதுதான், புகழுக்கும் அதுதான். இந்த பணம் இவனுக்கு புகழை ஏற்படுத்தும். புகழை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவன் நல்லவனாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும், அதிர்ஷ்டம் உள்ளவனாக இருக்க வேண்டும். இதுதான் மகா தனயோகம். 2ஆம் இடம் வாக்கு, பணம், இதற்கு 2ஆம் இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். இவன் ஏதேனும் ஒரு தொழில் புரிகின்றான், அதிகமான லாபம் வரப்பெறுகின்றான். அதனால் இவனுக்கு நன்மை, பெரும் பணக்காரன் ஆகின்றான். இதை வைத்து பல குடும்பங்களும் வாழுகின்றன, ஒரு நன்மை நடக்கிறது. ஆக இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது விசேஷமானது. தன்னுடைய பலத்திற்கு ஒத்த அனுசரணையாக உள்ள இன்னொரு பலம் இணைந்தால் ரெட்டிப்பு பலம். இதுதான் இந்த பரிவர்த்தனை யோகம் செய்யும். ஆக 2க்கு உடையவன் 5இல் இருந்து, அது மட்டும் போதாது, 5க்கு உடையவனும் 2இல் இருக்க வேண்டும். இதுதான் பரிவர்த்தனை. இந்த யோகம்தான் பெருத்த யோகம். இப்படி இருந்தால் யார் ஜாதகத்தில் இருந்தாலும், அதேபோல் 2க்கு உடையவன் 11இல், 11க்கு உடையவன் 2இல், இந்த பரிவர்த்தனை அந்த நபருக்கு நிறைந்த செல்வத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். சதயம்,
உத்திரட்டாதி கிருத்திகை, மிருகசீரிசம் பூசம் மகம், உத்திரம் சித்திரை சுவாதி, அனுசம் மூலம் உத்திராடம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நீங்கள் ஜொலிக்கும் நாள் இந்த நாள். எப்படி ஜொலிப்பீர்கள்? மேக்கப் போட்டுக்கொண்டா? இல்லை, அப்படி அல்ல. நீங்கள் திறமையாக ஒரு செயலை செய்து அது வெற்றி பெற்று அதனால் ஜொலிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு செயலை செய்ய வேண்டும், சரியான மார்க்கத்தில் செல்ல வேண்டும். இன்று எந்த மார்க்கத்தில் செல்ல வேண்டும் என்பதில் ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு ஏற்படும். நிதானமாக யோசியுங்கள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு 2 நன்மைகளை பெற இருக்கின்றீர்கள். இன்று எதிர்பார்த்த பண வரவு, மற்றொன்று உங்கள் வார்த்தைக்கு உரிய மதிப்பு, இந்த 2ஐயும் பெறுவீர்கள். கடகராசி அன்பர்களே, பெருமைமிக்க நாள் இந்த நாள். இன்று நீங்கள் ஒரு திறமையை காட்டி, அதுவும் அசாத்திய திறமையை காட்டி எல்லோரையும் உங்கள் பக்கம் ஈர்க்கும் நாளாக காட்டுகிறது. புகழ் பெறும் நாள். சிம்ம ராசி அன்பர்களே, விரயம் உண்டு. அனாவசியமான விரயம் அல்லது எதிர்ப்புகளால் விரயம் என்று விரயம் காட்டுகிறது. எனவே கவனம் தேவை. கன்னிராசி அன்பர்களே, எங்கே தட்டினால் எது விலகும், இது ஒரு ரகசிய சூட்சமம். அந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து செயல்பட்டு முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாள், நல்ல நாள். துலாம் ராசி அன்பர்களே, நல்லபடியாக ஒரு வேலையை செய்து கொஞ்சம் கூட குறைவின்றி ஒழுங்காக சுத்தமாக செய்ய வேண்டிய முறையில் ஒரு காரியத்தை செய்து ஆத்ம சுத்தியோடு செய்து அந்த காரியத்தால் பல நன்மைகளை நீங்கள் பெறும் நாள். உங்களது தெய்வீக உழைப்பு இன்று வீண் போகாது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது லட்சிய எண்ணம் ஈடேற, உங்கள் லட்சிய எண்ணம் ஈடேற ஒரு கடும் முயற்சி உங்களால் மேற்கொள்ளப்படும். அந்த முயற்சி முழு வெற்றியை கொடுக்கும். நல்ல நாள். லட்சிய வெற்றி இன்று உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, யானைக்கும் அடிசறுக்கும் ஒரு பழமொழி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். புத்திசாலி நீங்கள். எளிதில் உங்களை ஏமாற்ற முடியாது. ஆனால் இன்று மிக மிக எளிமையாக ஒரு விஷயத்தில் ஏமாந்து போகின்றீர்கள். இதனால் ஒரு வீண் விரயம் ஏற்படுகிறது, பண நஷ்டம் ஏற்படுகிறது.
இவரா ஏமாந்தார் என்று ஏமாற்றியவரே ஆச்சரியப்படுவார். அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றம் காத்திருக்கிறது. கவனம். மகர ராசி அன்பர்களே, முக்கியமான ஒரு இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். ஒரு சிலர் தலைமை பீடத்தை அலங்கரிப்பார்கள். நல்ல நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, இன்று தேவையற்ற விஷயங்களில் தலையிட்டு தேவையற்ற பண நஷ்டம் கஷ்டம் உங்களுக்கு ஏற்படலாம் என்று காட்டுகிறது. கவனம் தேவை. மீனராசி அன்பர்களே, நல்ல நாள். அபிரிதமான ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்கும் நாள். நீங்கள் எதிர்பார்த்தது 100, ஆனால் உங்கள் கைக்கு கிடைத்தது 1000. அப்படி இருக்கிறது இந்த நாள். நல்ல நாள் இந்த நாள். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.